பார்வதி பிரியாணி வேண்டான்னு சொல்லிடுறாங்க. எனக்கு பிடிக்காது, ஒருத்தவங்களோட கஷ்டத்தை நம்ம சந்தோஷமாக கொண்டாடுறது எனக்கு பிடிக்கல, இந்த பிரியாணி நான் கையால் கூட தொட மாட்டேன் நான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் சிந்தாமணி எனக்கு கொடுங்க மாஸ்டர், நான் உங்கள் சந்தோஷத்தில் பங்கேற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பிரியாணியை போட்டு கொடுக்குறாங்க. இருங்க கை கழுவிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போயிட்டு ரோகிணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சிந்தாமணி இது மாதிரி நான் கடையையும் தூக்கிட்டேன், அதே சமயத்தில் உங்கள் மாமியார் ஒரு ஐடியா கொடுத்தாங்க, அவள் கடையை மட்டும் தூக்கி பிரயோஜனம் இல்லை, அவள் வண்டி ஓட்டுறாளே பூ வச்சுக்கிட்டு அந்த வண்டியும் தூக்கணும் அப்படின்னு சொன்னாங்க, அதையும் நான் தூக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. சரி அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆளுங்களுக்கு ஃபோன் பண்ணி அந்த மீனா ஒரு வண்டி ஓட்டிகிட்டு இருப்பாளே அந்த வண்டியை எப்படியாச்சும் தூக்கிடுங்கடா அவகிட்ட இருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. மீனா அவங்க அம்மா சாப்பிடாம உட்காந்துட்டு எழுதிட்டு இருக்காங்க. மிஷினை தூக்கிட்டு போயிட்டாங்களே உங்கள் அப்பா ஞாபகமாக வச்சிருந்தேனே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த 6 வயசுல பூக்கட்டை கற்றுக் கொடுத்தாங்க எங்கள் அம்மா, அதுலேருந்து நான் பூக்கட்டி தான் நல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கேன், உங்கள் 2 பேரையும் பூக்கட்டி சத்யாவையும் படிக்க வச்சேன், இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு, இப்போ எப்படி என் பொழப்பு ஓடும், எனக்கு அது இல்லாமல் என்னால் ஒன்றுமே முடியாது பூ கட்டாமல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இருமா நாளைக்கு கடை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. முதல்ல சாப்பாடு விட்டுட்டு இருக்காங்க. சீதா வராங்க. சீதா வந்த உடனே சத்யா சொல்கிறாரு, அக்கா வந்த பிறகு தான் அம்மா சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லியிருக்கேன், அவர் நிறைய பேர் தெரியும் அப்படின்றாரு கார்பரேஷனில், அதனால் பார்த்து கடையை சரி பண்ணி கொண்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாருமா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ மாமாவை எதுவும் செய்ய வேணான்னு சொல்லுக்கா, அவரே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சீதா. ஏன் அப்படின்னு கேட்குறாங்க மீனா. இல்லை மாமா ஏதோ கோவத்தில் எதனா பண்ண போக ஏதாச்சும் தப்பாக ஆகிட போகுது அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் அவர் கோவத்தில் தப்பாலாம் எதுவும் செய்ய மாட்டார், அவர் நியாயமாக தான் செய்வார், உங்கள் வீட்டுக்காரர் செய்கிறது நீ சொல்லு, அவர் செய்கிற மாதிரி அவர் செஞ்சுட்டு போட்டோம் என் வீட்டுக்காரர் அப்படின்றாரு. சரிக்கா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதா கிளம்பிடுறாங்க. செல்வங்கிட்ட முத்து பேசிகிட்டு இருக்காரு. அந்த நேரம் மீனா போகிறாங்க. மீனா போயிட்டு நம்ம கோயிலில் மேனேஜராக வந்திருக்க புதுசாக இருக்க ஆள் கொஞ்சம் கராரானவராங்க, அவர் காசு வாங்குவார், கோயில் வச்சுருக்கவங்க கிட்ட டிஃபன் வாங்கிட்டு வர சொல்லி காசு கொடுக்காம காலையில் தினமும் சாப்பிட்றாராம், எல்லார்ட்டையும் காசு கேட்குறாரா கடை வச்சுருக்கிறவங்க கிட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ அவர் மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. செல்வத்துக்கிட்ட செல்வம் எப்படியாச்சும் அந்த கார்பரேஷன் ஆஃபீஸரை பார்த்து நம்ம எப்படியாச்சும் கடையை கொண்டு வர்றதுக்கு வழி பார்க்கணும், அதுவும் இல்லாமல் அந்த கோயில் மேனேஜரையும் நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி முத்து அப்படின்னு செல்வம் சொல்கிறாரு. ரோகிணி கடைக்கு சுருதி வராங்க. என்ன சுருதி என் கடை பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு மனோஜ். எனக்கு கொஞ்சம் பொருளெல்லாம் வேணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, ரெஸ்டாரண்ட்டுக்கு மிக்சி கிரைண்டரு ஓவன்னு ஃப்ரிட்ஜு டிவி எல்லாம் வேணும் எனக்கு, நீங்கள் எனக்கு குறைஞ்ச விலையில் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அது எப்படி குறைஞ்ச விலையில் கொடுக்க முடியும், எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு தான் கொடுக்க முடியும், ஏதோ கொஞ்சம் குறைச்சி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. ஏன் எனக்காக குறைச்சி கொடுக்கக்கூடாதா, நான் ஆன்லைனில் எல்லா வேலையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன், கம்பெனி ரேட்டெல்லாம் எந்தெந்த கம்பெனி நல்லா இருக்குன்னு எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன், அதனால் நீங்கள் எனக்கு குறைச்சி விலையை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அங்கிள் சொன்ன மாதிரி நீங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தால் நான் குறைஞ்ச விலையில் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சுருதி. இந்த அப்பாவுக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சரிவா நான் எல்லாம் காமிக்கிறேன் உனக்கு எல்லாத்தையும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ரோகிணியும் மனோஜையும் எல்லா பொருளையும் காமிச்சிட்ருக்காங்க. அந்த நேரத்தில் ரோகிணிக்கு ஒரு ஃபோன் வருது. சுருதி கேட்குறாங்க, என்ன ஏமாமே உங்களுக்கு கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தெரியல சுருதி இதை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு பேசுகிறாங்க. சுதா சொல்கிறாங்க, 2 லட்சம் பணம் வாங்கி எவ்வளோ நல்லாச்சு, நீ உடனே கொடுக்குறேன்னு தானே வாங்கினேன், ஆனால் என்ன கொடுக்கவே இல்லையே, எனக்கு சீக்கிரமாக திருப்பி கொடுக்குற வழியே பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்கிட்ட பணம் இல்லாட்டி நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு சுதாவும் ஃபோனை வச்சிடுறாங்க. சுருதி ஒரு டிவியை காமிச்சு இது எவ்வளோ விலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதோடைய விலை 42,000 அப்படின்றாங்க. ஆன்லைனில் இதோட விலை 39,000 தான், எனக்கு 39,000க்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொருளையும் நீ பாரு, அதுக்கப்புறமும் அதை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ரோகிணியும் மனோஜும் சொல்கிறாங்க.